டெல்லியின் மூன்றாவது பெண் முதல்வராகியுள்ளார் அதிஷி. சமூக ஆர்வலாக இருந்து கல்வி அமைச்சராக பணி செய்து தற்போது டெல்லி முதல்வராகியுள்ள அதிஷி மர்லோனா சிங் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையின் வழக்கில் ஜாமீன் கிடைக்க இருந்த நிலையில் ஜூலை மாதம் அதே வழக்கின் விசாரணைக்காக சிபிஐயால் கைது செய்யப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். பல கட்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் அடுத்து 2025 மக்கள் தீர்ப்பிற்கு பிறகே, அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயித்த பின்பே முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் என்றும் அறிவித்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டெல்லியின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தது. கட்சியினருடன் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அதிஷி மர்லேனா சிங் பெயரை முன்மொழிய அதனை கட்சி உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டனர். அதிஷி மர்லேனா சிங் யார்? அவரை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1981ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களான விஜய் சிங் தோமர் மற்றும் திருப்தா வாஹி தம்பதிக்கு மகளாக பிறந்தார் அதிஷி மர்லேனா சிங். பஞ்சாபி மற்றும் ராஜ்புத் குடும்பத்தில் பிறந்த இவருக்கு அவரது பெற்றோர் அதிஷி மர்லேனா சிங் என்று பெயர் வைத்தனர். மார்க்ஸ் மற்றும் லெனினின் பெயர்களை இணைத்தே அவரது பெற்றோர் மர்லேனா என்று பெயர் வைத்ததாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் உள்ள ஸ்பிரிங்டேல்ஸ் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்த அதிஷி கடந்த 2001ஆம் ஆண்டில் டெல்லியில் உள்ள செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டத்தை பெற்றார். பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு உதவித்தொகை கிடைத்த நிலையில் 2003இல் வரலாற்றில் அவர் முதுகலை படிப்பை முடித்த நிலையில் 2005இல் ஆக்ஸ்போர்டில் உள்ள மாக்டலன் கல்லூரியில் ரோட்ஸ் அணியராக பணியாற்றினார். படிக்கும் காலம் முதலே சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தார் அதிஷி. இந்நிலையில் 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் கட்சியின் கொள்கை திட்ட உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றினார். 2015ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசின் துணை முதலமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருந்த மணீஷ் சிசோடியாவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் அதிஷி. டெல்லி அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைத்தல், தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை முறைப்படுத்துவது என பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்த அதிஷி டெல்லியின் கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இதில் முக்கியமானது பள்ளி பாடத்திட்டத்தில் இருக்கும் இவர் அறிமுகப்படுத்திய ஹாப்பினஸ் என்பதாகும். 2019இல் டெல்லி கிழக்கு மக்களவை தொகுதிகள் பாஜக வேட்பாளர் கௌதம் கம்பீரை எதிர்த்து போட்டியிட்ட அதிஷி 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து 2020இல் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தெற்கு டெல்லியில் உள்ள கல்காஜி தொகுதியில் பாஜகவை எதிர்த்து களம் கண்ட அவர் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கல்வி, பொதுப்பணித்துறை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக 2023இல் நியமிக்கப்பட்டார். டெல்லி துணை முதலமைச்சரான மணீஷ் சிசோடியா மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அப்போது நிதியமைச்சராக இருந்த அதிஷி மணீஷ் சிசோடியா கவனித்து வந்த இலாக்காக்களையும் சேர்த்து நிர்வகித்து வந்தார். இந்நிலையில் இதே வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்தது அமலாக்கத்துறை. அதன் பின்னர் ஆம் ஆத்மி அரசின் முக்கிய முகமாக மாறினார் அதிஷி. அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி வந்தார். கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது கட்சியின் மூத்த தலைவர் சௌரவ் பரத்வாஜுடன் இணைந்து டெல்லி அரசின் நிர்வாக பணிகளை திறம்பட கையாண்டார். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கெஜ்ரிவாலின் கோரிக்கைக்கு ஏற்ப முதல்வர் சார்பில் டெல்லி அலுவலகத்தில் அவர் தேசிய கொடியேற்றினார். இந்நிலையில்தான் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவாலை உச்சநீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்தபடியாக ஆம் ஆத்மி கட்சியின் முகமாக அறியப்படும் அதிஷி முதலமைச்சராகியுள்ளார். டெல்லி முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை அதிஷி பெற்றுள்ளார். இதற்கு முன்பாக 1998ஆம் ஆண்டு பாஜகவை சேர்ந்த சுஷ்மா சுவராஜ் டெல்லி முதல் மந்திரியாக செயல்பட்டுள்ளார். காங்கிரஸை சேர்ந்த ஷீலா தீக்ஷித் 1998ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை 15 ஆண்டுகள் டெல்லி முதலமைச்சராக செயல்பட்டுள்ளார். சுஷ்மா சுவராஜ், லீலா தீக்ஷித்தை தொடர்ந்து டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராகவும் டெல்லியின் 8வது முதலமைச்சராகவும் ஆம் ஆத்மியை சேர்ந்த அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் 2025இல் நடக்கப் போகும் சட்டப்பேரவை தேர்தல் வரை
அதிஷி முதலமைச்சராக இருப்பார் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி அரசியலில் தற்போது வரை பல மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வரும் நிலையில் அடுத்து வரும் சவால்களை முதல்வராக அதிஷி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.